கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 19:23 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். ஆண்டவர் இந்த இடத்துல ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஐஸ்வர்யம் வைத்திருக்கிற பணக்காரர்கள் யாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாதா அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அப்படி ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் விருத்தியானால் உங்களுடைய நம்பிக்கையை அது மேலே வைக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமேன். அப்போ இதுக்குரிய மெய்யான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஸ்வர்யவான் ஆண்டவரை தேடி வர்றான். அவன் ஆண்டவருடைய கற்பனைகளெல்லாம் கை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். அதையெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னிடத்துல வேறு என்ன குறைவு இருக்குது அப்படின்னு சொல்லியும் கேட்குறான். அப்போ ஆண்டவர் அவனுடைய குறைவை சுட்டி காண்பிக்கிறார். என்ன குறைவை சுட்டி காண்பிக்கிறார்னா, நீ ஐஸ்வர்யவானாக இருக்கிறதுனால உன்னுடைய நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேலே தான் இருக்குது அப்படிங்கிறத இன்டைரக்டாக ஆண்டவர் சுட்டி காண்பிப்பதற்காக, உன்னுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் நீ விற்று தரித்திரக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறார். அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாமல் துக்கமடைந்தவனாய் ஆண்டவர் விட்டே போயிட்டான். அப்படியே ஏன் அப்படி போயிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய நம்பிக்கை எது மேலே இருந்துச்சு? அவன் என்ன தான் ஆண்டவருடைய கட்டளைகளை அவன் கீழ்ப்படிந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாலும், அவனுடைய நம்பிக்கை என்பது எது மேலே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஐஸ்வர்யத்தின் மேலே இருந்துச்சு. அதனால தான் அவர் சொன்ன அந்த காரியத்துக்குள்ள அவனுக்கு உடன்பாடே வர முடியலை. அவனால் அந்த ஐஸ்வர்யத்தை விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு ஆண்டவரை நம்பி ஆண்டவரை பின்பற்றி அவனால் வர முடியவில்லை. ஏன்னா நம்பிக்கை ஃபுல்லாக ஐஸ்வர்யத்தின் மேலே இருந்தது. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு சொல்லுகிறார், ஐஸ்வர்யம் மட்டுமல்ல, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருக்கிற எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு ஆசீர்வாதமும் நம்முடைய ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை அது என்ன செஞ்சிடக்கூடாது, அற்றுப்போக பண்ணிவிடக்கூடாது. அதாவது கர்த்தர் கொடுத்துருக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதங்களும் நன்மைகள் மேலேயும் நாம் நம்பிக்கையை வைத்து ஓடக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும், இந்த உலகத்தில் கொடுக்குற ஒவ்வொரு நன்மைகளும் எதற்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய நாம மகிமைக்காக நாம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் இங்கே கொடுத்து வைத்திருக்கிறார். அதை நம்ம கரெக்டான விதத்தில் அவருடைய நாம மகிமைக்காக யூஸ் பண்ணணும், அதை அனுபவித்து வாழ வேண்டும் என்றும் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கையாக நாம் அதை மாற்றும்போது இந்த ஐஸ்வர்யவானை போலவே ஆண்டவரை பின்பற்ற முடியாமல் ஆண்டவரை விட்டே துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளோ டேஞ்சரஸ் பாருங்களேன். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற நன்மைகள் மேலேயும் ஆசீர்வாதங்கள் மேலேயும் நம்முடைய கண்களை வைத்து இருதயத்தை வைத்து நாம் ஓடும்போது, இருதயத்தை அதன் மேலே வைத்து ஓடும்போது, நம்பிக்கையை அதன் மேலே தூக்கி வைக்கும்போது, நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐஸ்வர்யவானை போலவே ஆண்டவரை விட்டே போய்விடுகிற ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வந்துடும். அதனால் ஆண்டவர் இன்றைக்கே நம்மளை சொல்லி திருத்த விரும்புகிறார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நாம் அனுபவிப்பதற்காக, கர்த்தருடைய நாம மகிமைக்காக அதை யூஸ் பண்ணுவதற்காக மட்டுமே. அதன் மேலே நம்ம நம்பிக்கையை வைத்து, அது நிமித்தமாக ஆண்டவர் மேலே நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை அற்று போகுமானால் அது ரொம்ப ஆபத்தில் போய் முடிந்துவிடும். ஆண்டவரை விட்டே நம்மளை பிரித்து விடும். அதனால் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்போம். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அதை எடுத்து யூஸ் பண்ணுவோம். கர்த்தர் நம்மளை மென்மேலும் ஆசீர்வதித்து இந்த பூமியில் இருக்கிற ஓட்டம் முடிகிற வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அபரிவிதமாய் சந்திப்பார். பூமியில் என்னென்ன நன்மைகள் வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்து நடத்துவார். என்னென்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும், ஆண்டவர் மேலே மாத்திரம் நீங்கள் நம்பிக்கையை வைத்து ஓடுனீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக அதை ஏற்ற நேரங்களில் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளின்படி நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் இருதயத்தை உங்கள் மேலே பதிய வைத்து, உங்கள் மேலே நம்பிக்கையை வைத்து இந்த பூமி ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்க ஆசீர்வாதங்கள் மேலே எங்கள் நம்பிக்கையை வைத்து விடாமல் இருக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.